உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏண்டா எனக்கு இருக்கிறதே ஒரு பொண்ணு, அவ கல்யாணத்தை பிரம்மாண்டமா நடத்துறதை விட்டுட்டு எதுக்கிட்ட அப்படி அவசர அவசரமா நடத்துற? அப்பா, பிரம்மாண்டங்கிறது லட்ச லட்சமா செலவு பண்றது இல்லையோ, பெரிய அளவுல கூட்டம் கூட்டி நடத்துறதுலயோ இல்ல. ரெண்டு மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கைய எல்லாருமா சேர்ந்து அமைச்சு கொடுத்தாலே அது பிரம்மாண்டம் தான். அப்ப அந்த ரெண்டு மனசும் அனுபவிக்கிற சந்தோஷத்தை எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் வாங்க முடியாதுப்பா. சாரிடா. எதுக்குப்பா ஃபீல் பண்றீங்க? ஃப்ரீயா விடுங்க. பிரீத்தி கல்யாணத்தை சந்தோஷமா முழு மனசோட நடத்தி வைங்க. நலன், உண்மையிலே நீ பெரிய ஆள் தான்டா. நான் உனக்கு உங்க அம்மாவுக்கு செஞ்ச அத்தனை பாவங்களையும் மறந்து அப்பான்னு ஒத்த வார்த்தையை சொல்லி மன்னிப்பு கொடுத்து மனசுனாக்கணும் பாரு. உன் மனசே மனசுதான்டா. நீ வசந்துட்டடா. அபிராமி, நீ என்ன மன்னிச்சிட்ட? ஐயா, பொண்ணு மாப்பிள்ளையும் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காங்க. மத்தவங்க சாப்பாடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பார்த்து முடிச்சு விடுங்க. இந்தாங்கப்பா, உங்க கையால மாலையை கொடுங்க. எதுக்கு வெயிட் பண்றீங்க? ரெண்டு பேரும் மாலை மாத்திக்கோங்க. வருண், கடவுளையும் தமயந்தியை வேண்டிக்கிட்டு பிரீத்தி கழுத்துல இந்த தாலி கட்டுறா. நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. கட்டுறா தாலிய. ஓகே மாமா. வாங்க, ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க. எந்திரிங்க, எந்திரிங்க. அண்ணே, ஏய் வருண் வா, ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க. ரொம்ப சந்தோஷம். அவங்க காலில் விழுங்க. வா. நல்லா இருங்கம்மா, நல்லா இருங்க. அண்ணி, ஆசீர்வாதம் பண்ணு. ஐயோ, வேண்டாம் வேண்டாம். அண்ணே, அக்கா, யாரும் போக கூடாது. கல்யாண சாப்பாடு நம்ம மெஸ்ல தான் ரெடி பண்ணிருக்கோம். சாப்பிட்டு தான் போணும். சரியா? சரியா? ஆமாமா, இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே மெஸ்ல தான் விருந்து. இன்னைக்கு மட்டும் இல்ல, இனிமே எப்பவுமே இந்த மெஸ்ல விருந்து தான். என்னப்பா சொல்ற? இந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் சொல்லி தான் எங்களை கூப்பிட்டாங்க. அப்படின்னா இனிமே எப்பவும் போல மெஸ் இருக்குமா? ஆமாண்ணே, இன்னையில இருந்து அன்னபூர்ணி மெஸ் புத்தம் புது பொலிவோட இயங்க போகுது. தமயந்தி இருந்த இடத்துல இருந்து இதோ
இவங்க தான் இனிமே மெஸ்ஸை பார்த்துக்க போறாங்க. நான் இவங்களுக்கு துணையா இருந்து சப்போர்ட் பண்ணுவேன். அந்த பொண்ணு யாருப்பா? இந்த பொண்ணு யாரா? இவங்க தான் தமயந்தியோட தங்கச்சி, அன்னபூர்ணி அம்மாவோட 2வது பொண்ணு. பேரு அஞ்சலி. தமயந்திக்கு பாரேன். தங்கச்சியா? இத்தனை நாள் இன்னைக்கு தமையந்திக்கு ஒரு நல்லா தங்கச்சி இருந்திருக்கா? பாத்தியா, நமக்கு தெரியாம போச்சு தெரியாதே. பாத்தியா? வாங்க வாங்க எல்லாருக்கும் எல்லாம் போடுறோம், சாப்பிட்டு தான் போனோம். வாங்க சரி அண்ணா வாங்க வாங்க எல்லாம் வாங்க, போனோம். வாங்க போங்க வாங்க வாங்க போலாம். போங்கம்மா. அண்ணா நல்லா சரிம்மா. சாப்பிடுங்க. இதோ வரேன். அங்க எல்லாரையும் கவனி போ. நல்லா சாப்பிடுங்க. சாம்பார் கொஞ்சம் ஊத்தவா? இன்னும் கொஞ்சம் ஊத்துட்டுமா? போதுமா, போதும் போதும். நல்லா சாப்பிடுங்க. ஹலோ, இப்படியே நின்னா என்ன அர்த்தம்? போய் பந்திய கவனிங்க. தமயந்தி ஒரே ஆளா இந்த கூட்டத்துக்கு பரிமாறுவா. நீங்க சமாளிக்கிறீங்களான்னு பாக்குறேன். ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்க. போதுமா, நான் இங்க தான் போதும் இருக்கேன். போதும். உங்களுக்கு சப்பாத்தி வேற ஏதாவது வேணும்னா கூட சொல்லுங்க, நான் எடுத்து வரேன். இந்தாங்க. என்ன வேணும்? ஆ. ம். அண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஓடி போயிரு. லவ் பண்ற விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்டு இப்ப வந்து தேங்க்ஸா? தேங்க்ஸ். கோச்சிக்காதண்ணே, பயத்துல தானே இப்படி செஞ்சுட்டேன். ஏய், சும்மா கலாய்ச்ச லூசு. ஹாப்பியா இரு. போ. சந்தோஷமா இரு. ஓகே? ஆ. மாமா, நம்ம குடும்பமா சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துப்போமா? 100 செல்ஃபி கூட எடு. உனக்கு இல்லாத உரிமையா? சரி. செல்வி, போய் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. அத்தை, மாமா, சரி. செல்வி, ஓகே, selfie எடுக்கலாம். எல்லாரும் வாங்க. அஞ்சலி, வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க. இரு வரேன். மாமா, நீங்க ஒரு போட்டோ எடுங்க. கூட. ரெடியா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.